வெல்கம் டு மை சேனல். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னு சொன்னால், நிறைய பேர் பயப்படுறவர்கள் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு. ஏனென்றால் அந்த டோல் ஃப்ரீயாக இருக்குமோ இல்லை காசு ஒன்று சொல்லி சில பேர் பயப்படுறவர்கள். ஆனால் அமெரிக்காவில் கூடுதலாக கட்டிடங்களும் நல்ல பெரிய கட்டிடங்களாக இருக்கும். ஆனால் என்னென்னா இது சிட்டிக்கு போனோம். சிட்டிக்கு நாங்கள் இப்போ சிட்டிக்கு போட்டோம். விளையாட வீடியோ நாங்கள் காட்டினது வில்லேஜுக்கு நின்று நாங்கள் இப்போ சிட்டிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி சிட்டிக்கு இங்கன்னு சொன்னால், சிட்டிக்கு வந்தால் அவ்வளவு அழகாக இருக்கும். அமெரிக்கா மேலே பாருங்கள், பாலங்கள் என்று சொல்லி பயங்கர க்ரௌடாக இருக்கும். மக்கள் தொகையும் கூட. என்னென்னா நியூ ஜெர்சிக்கு நாங்கள் நியூயார்க்குக்கே நிற்கிறோம். இந்த இடம்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சில பேருக்கு தெரியும், அமெரிக்காவில் கூட இருக்கிறவர்களுக்கு இதெல்லாம் தெரியும் இந்த இடம்னு சொல்லி. இதுதான் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது எந்த இடம்னு நான் தெரிஞ்சதை மாத்திரம் சொல்லுன்றேன். இது உள்ளுக்க போய் கொண்டிருக்கும் போது பெரிய பெரிய பாலங்கள் இருக்கின்றன. மற்றது இதில் என்னென்னு சொன்னால், இங்கே பாலங்கள்லாம் நல்ல ஃபஸ்ட்டு நல்ல சூப்பராக கட்டி வச்சுக்கணும். பாருங்கள், இங்கே பாருங்கள், தொங்கு பாலம் கணக்கு மின்னல் பாலம்னு சொல்லிடணும். அதை பார்த்து மின்னல் பாலம்னு சொல்லிடணும். பின்னல் பாலம்னு சொல்லிடணும். பின்னல் கணக்கு இருக்கும். பாருங்கள், இங்கே எப்படியெல்லாம் அமைத்து வச்சுக்கணும். பாலத்தை பாருங்கள் இப்படி இருக்கணும். பழைய காலத்து பாலம். ஆனால் எவ்வளோ பெரிய பாலம்னு பார்த்தீங்களா? இது அவ்வளோ பெருசாக இருக்கும். அதோட இங்கால நீங்கள் போனீங்கன்னு சொன்னால், இங்கால ஃபுல்லாக கடல் கணக்கு ஏரி கணக்கு இருக்கின்றது. தாமரை பூக்கள் எல்லாம் இருக்கின்றன. நான் என்னென்னா அதில் சும்மா போய் அந்த காபர் இருந்தது. நான் காபருக்கு போனேன். பின்ன ஒருவர் வந்துட்டு சொன்னார். இவர் வணக்கம் சொன்னார். வணக்கத்தை சொல்லி போட்டு சொன்னார். என்னென்னா தனக்கு தமிழ் சொல்லித்தர சொல்லி. சரி, ஓகே, நாங்கள் என்ன செய்வோம், எங்கள்ட தமிழை சொல்லிக் கொடுப்போம்ன்ட்டு சொல்லி கொடுத்தேன். நான் இங்கால வந்தால் இது காபர், பெரிய ஒரு காபர். இந்த காபரை பாருங்க. இந்த காபர் நாங்கள் பூட்டி போட்டினான் 5 மணிக்கு துறப்பினமாம். நானும் பெரிய ஒரு காபர் கப்பலில் கொண்டு எல்லா இடம் காட்டிவினோம். சுத்த வர காட்டிவினோம். இங்கே ஐலண்ட் கணக்கு தான். இங்கே ஐலண்ட் காட்டுறார்கள் எல்லாம் அதே கணக்கு தான். இதுவும் 1000 காட்டினோம்ல அதே கணக்கு தான். இதுவும் ஒரு காபர் கணக்குன்னு தான் நாங்கள் சொல்லுறார்கள். ஆனால் அதுவும் ஒன்று இப்படித்தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்கு நாங்கள் போனோம்னு சொன்னால் கப்பலில் காட்டுவினோம். எல்லா இடமும் காட்டுவினோம். கொண்டு போய் எல்லா இடம் காட்டுவினோம். இப்போ மக்கள் நிற்கிறார்கள். ஆனால் பாருங்கள், அமெரிக்காவிலையும் ட்ரெயினை பாருங்கள் இப்படி இருக்கிற இந்த பெரிய ட்ரெயின்னு பார்த்தீங்களா? சரக்கு ட்ரெயின் கனடா கணக்கு தான் இருக்கின்றது. ஒரே ஷேப்பை தான் இருக்கின்றது. பாருங்கள், இது அந்த காபர். அந்த காபருக்குள்ளே போனீங்கன்னா பெரிய பெரிய ஃப்ளைட்டுகள் மற்றது கப்பல்கள் எல்லாம் நிற்குது. அதெல்லாம் பார்க்கலாம். மற்றது நல்ல என்ஜாய் பண்ணக்கூடிய இடம் தான் அமெரிக்கா. எல்லாம் பார்க்கலாம். கோயில்கள் இருக்கின்றது. நல்ல பெரிய கோயில்கள் இருக்கின்றது. எல்லாம் பெரிய ஹிந்திக்காரத்த கோயில்கள் இருக்கின்றதும். ஹிந்திக்கார அவைகள் இப்போ பெருசாக கோயில்கள் எல்லாம் வச்சுக்கணும். ஆனால் எல்லாம் அம்மன் அப்படித்தான் வச்சுக்கிறார்கள். பத்ரகாளி அம்மன், துர்க்கை, விநாயகர், அப்படி ராமர் அப்படி என்றுதான் நிறைய தமிழாக்கட்ட ஹிந்து கணக்கு தான் வச்சுக்கிறார்கள். ஆனால் உள்ளுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது பாருங்கள் இன்னும் அழகாக இருக்குதுன்னு சொல்லி. இது டவுனுக்குள்ளே தான் போய் கொண்டிருக்கிறோம். அம்மாடி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்கள், உள்ளுக்க போகிறோம். இது இந்த இடம்னு சொல்லி அடிக்கடி சொல்கிறேன். அமெரிக்கா. ஓகே, அமெரிக்காவை தான் இப்போ சொல்லி கொண்டிருக்கேன். இப்போ அமெரிக்கா தான் காட்டி கொண்டிருக்கிறேன். இதுகள் எல்லாம் பெரிய பெரிய பாலங்கள்லாம் இங்கே இருக்குது அமெரிக்காவில். ஆனால் எங்கே பார்த்தாலும் அமெரிக்கன் கொடி பறந்தோடி இருக்கும். அமெரிக்காவில் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி அவர் வச்சுக்கிறார். எல்லா கொடியும் பறக்குது. அங்கே பாருங்க, அமெரிக்கா கொடி. வேறு எந்த ஒரு கொடியும் அங்கே பறக்கவே விட மாட்டார். அங்கே இல்லை அரசாங்க அதிபர் இப்போ அதுதான் செய்கின்றார். ஆனால் இப்போது அவருக்கு சரியான வருத்தமாக இருக்கின்றான். ஒரு தொற்று நோய் ஒன்று வந்துட்டு, அதனால் அப்படியால் டெக்ஸில் என்னத்துக்கு டெக்ஸை போட்டார், அதுதான் தொற்று நோய் வந்துட்டு. ஓகே, நான் மற்றவர்களை பற்றி பேசுவான். ஓகே, வாங்கோ. இப்போ என்னென்னு சொன்னால், நான் கிளவி என்று தான் அடிக்கடி சொல்லுகிறார்கள் எல்லாரும்.
ஏன்னு நினச்சிச்சுன்னா நான் அடிக்கடி அட்வைஸ் பண்ணுறபடியே எல்லோரும் சரி வாங்க இந்த டோலை பாருங்க, இங்கே பாருங்க இந்த டோலான், இந்த டோலுக்கால தான் போகணும், பாருங்க எல்லாம் ஃப்ரீ கேஸ்ன்னு எல்லாம் கிடக்கு, நாங்கள் நடுவால் விடுகிறோம், கேஸுக்குள்ளே விட்டுட்டோம். ஓகே எங்கே நம்ம அப்படியே சடார்ன்ற ஒரு அடிக்கும் 250 இருக்கும், ஆனால் டபுள் காசு வெறும் வீட்டுக்கு. ஓகே எங்களுக்கு அடிச்சாச்சு. பின் நம்ம பிள்ளையத்தில் அடிக்கும். ஏன்னா அதில் ஒரு தடையும் காணையில் தோலில் வந்து கொடுக்குறதுக்கு ஆட்கள் இல்லை. சில நேரங்களில் ஆட்கள் இருப்பார்கள், இருந்தால் நாங்கள் அந்த தோலில் வந்து டிக்கெட் எடுத்து கொண்டு போகணும். அமெரிக்காவில் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா டோல் வரும். இங்கே பாருங்கள், இதை பாருங்கள், இந்த பெருசுன்னு சொல்லி, இது ஒரு சயின்ஸ். எந்த பெருசுன்னு பார்த்தீங்களா, யூனிவர்சிட்டி எனக்கு இது ஒரு சயின்ஸ் இடம், படிப்பிக்கிற இடம் வந்து பாருங்க. இந்தியாவில் வந்து ஒரு பெரிய கட்டிடங்கள், நல்ல கட்டிடங்கள், நல்ல பெரிய கட்டிடங்கள் எல்லாம் இருக்குது. அத்தோட வந்து நல்ல இடம் வந்து அமெரிக்கா நல்ல சூப்பர் இடம், பார்க்கக்கூடிய இடம். உள்ளுக்க போயிட்டால் எல்லோரும் ரசித்து பார்க்கலாம், இந்த இடங்களை எல்லாம் ரசித்து பார்க்கலாம். நல்ல பெரிய பாலங்கள், கோயில்கள், மற்றது நல்ல இடங்கள் இருக்கின்றது. அமெரிக்காவில் போய் பார்க்கும்போது டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு தான் சொல்லலாம். அவ்வளோ பெரிய இடங்கள் எல்லாம் இருக்கின்றது, பார்க்கும்போது அழகாக இருக்கும். ரோட்டுகளும் வந்து அமெரிக்காவில் வந்து நியூஜெர்சி, மற்றது நியூயார்க், இதெல்லாம் சிட்டி என்றபடியால் நல்ல நிறைய மக்களும் இருக்கிறார்கள். அதுக்கு தேவையான மக்களும் இருக்கிறார்கள். சில மக்கள் வந்து அங்கே கஷ்டம்தான் வாழ்கிறது. இப்போ பாருங்க என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஒரு கோயிலுக்கு போய் கொண்டிருக்கோம். அப்போ இதுக்களால் தான் போகணும். இதுக்கால போகும்போது இங்கே பாருங்க கப்பல் எல்லாத்தையும் பாருங்க இப்படி நிற்குதுன்னு சொல்லி, இது காபர். இந்த காபருக்கால தான் நாங்கள் போகணும் அந்த கோயிலுக்கு. அது வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த கோயில், ஒரு பெரிய ஒரு கோயில் இருக்குது, சுவாமி நாராயணர் என்ற கோயில். நாங்கள் போகிறோம் அந்த கோயிலை தான் இப்போது நாங்கள் எங்களுடைய ஜிபிஎஸ்ஸில் போட்டுட்டு போகிறோம். ஜிபிஎஸ் சுற்றி கொண்டு போகுது. என்ன செய்யுமாண்டா ஜிபிஎஸ் சுற்றி திரும்ப டோலுக்கால கொண்டு இருக்குது. பாருங்கள், இது வந்து ஒரு என்னென்னு சொன்னால் டேர்னர். இந்த இதுக்கால பாருங்க போனால் எங்கண்ட இங்கே கனடாவில் வந்து பார்க்கும்போது சைட்டாலெல்லாம் தண்ணி வரும். ஆனால் இதில் அப்படி இல்லை, மேலேலாம் தண்ணி ஓடுது. காபர், பெரிய ஒரு காபர். கீழால் போகிறோம் பாருங்க, இப்படி போகிறோம்னு பார்த்தீங்களா, எல்லாம் லைட்டெல்லாம் போட்டுருக்கோம். ஆனால் பகல் வந்து நாங்கள் போகும்போது 1:30 இருக்கும். 1:30 என்றால் பாருங்க இருட்டாக இருக்குது உள்ளுங்க. பாருங்க, இது வந்து ஃபுல்லாக லைட்டுகள் எல்லாம் போட்டிருக்குற எல்லா சைட்டும். ஆனால் வந்து மேலே தண்ணி, ஆனால் இதுகளில் வந்து உள்ளுக்க வந்து பாருங்க கொஞ்சமும் தண்ணி கசிவு இல்லாமல் நல்ல சூப்பர். இது வந்து ஹைவே, இந்த இடம் வந்து ஹைவே. ஆனால் ஜிபிஎஸ் வந்து இதுக்கெல்லாம் சொல்லுது, இதை கடந்து போனால் தான் எங்களுக்கு வந்து வருகுது. என்னென்னு சொன்னால் எங்கள்ட கோயில் வருது. அந்த கோயிலுக்கு நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் தானே, அப்போ கோயில் வருது. ஆனால் இந்த டேர்னரை பாருங்க எப்படி இருக்குது, அம்மா பார்க்கும்போதே பயமாக இருக்கின்றது. பாருங்க இப்படி இருக்கணும். அங்கால வந்தால் ஒரு பெரிய ஒரு லைட், அங்கே அந்த லைட்டை பாருங்க இப்படி இருக்கிற அந்த அது வந்து ஒரு வளைவு கணக்குதான டேர்னர் வந்து இந்த டேர்னர் எல்லாம் அமைச்சு இருக்கிறார்கள் பாருங்க இப்படி. அந்த ஏன்னு செஞ்சோன்னா இதெல்லாம் ஹைவே, இந்த ஹைவே இதுக்கால போனால் தான் எங்களுக்கு ஈஸியாக போகலாம், சுலபமாக போகலாம். அதன் காரணத்தான் நாங்கள் இதுக்கால போயிட்டு அங்கே வெளியில் போயிட்டோம். பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இதை பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி. இதுவும் ஒரு சுமார் இதுதான் டோல் கணக்கு தான் இருக்கின்றது. ஆனால் சும்மா அதில் ஒன்றும் இல்லை, காசு ஒன்றும் இல்லை, அது ஒன்று ஃப்ரீ கணக்கு விட்டுட்டார்கள். மற்றது அங்கால போய் கொண்டிருக்கிறோம். அங்கால போய் கொண்டிருக்கும் போது இங்கே பாருங்க இப்படி இருக்குன்னு பாருங்க, சூப்பராக இருக்கும். வச்சு அது சும்மா கார் அடிச்சு போட்டு டிரைவர் தான் உண்மையாகவே இந்த இடத்தை பாருங்க. இந்த இடம் வந்து உண்மையாக வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பாலம். இந்த
இந்த பாலம் வந்து எந்த பெரிய பாலம் என்று பாருங்க. இந்த பாலம் வந்து ஒரே கேபிளால் அமைத்த பாலம் பாருங்க. இவ்வளோ உயரத்தில் நிற்குதுன்னு பாருங்க. இந்த ரோட்டு வந்து இவ்வளோ உயரத்தில் நிற்குதுன்னு பாருங்க. ஆனால் அங்கே ஓடுறது பாருங்க இப்படி போகுதுன்னு பாருங்க. கார்கள் எல்லாம் எவ்வளோ வளைஞ்சொண்டே போகுது பாருங்க. கார் எப்படி போகுதுன்னு பாருங்க. ரேசிங் கார் போனானுக்கு போய் கொண்டிருக்கின்றது. இப்போ வந்து இங்கே பாருங்க இதெல்லாம் ஃபுல்லாக ஒரு பெரிய ஒரு லேக். இது வந்து ஒரு பெரிய லேக் கணக்குங்க. இந்த 1000 ஐலாண்ட் கிடக்கு. இது ஒரு பெரிய ஒரு லேக் வந்து இந்த லேக்குக்கு மேலால் இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கோம். ஆனால் அந்த லேக்கோட சேர்ந்து இது ஒரு இது வரப்போது பாருங்க. என்னென்னா ஒரு கேபிள் பாலம் வரப்போது பாருங்க. அப்படின்னு சொல்லி இது கேபிளில் தான் இது உருவாக்கினது பாருங்க. இங்கே வருகுது பார்த்தீங்களா? அந்த பாருங்க இப்படி இருக்குதுன்னு சொல்லி சும்மா சூப்பராக இருக்குது. இந்த பாலம் வந்து இந்த பாலத்துக்குள்ளால தான் போகணும் பாருங்க. எப்படி இருக்குது இந்த பாலம் வந்து பாருங்க. எந்த பெரிய பாலம் வந்து பாருங்க. செம்ம சூப்பராக இருக்குது. அதில் போகும்போது சூப்பராக இருக்குங்க. மேகத்தை பாருங்க இப்படி இருக்குதுன்னு செம்ம சூப்பராக வடிவாக அழகாக இருக்குன்னு அம்மாடி. பெரிய எங்கேயோ சொக்க பூமியால் போனான கிடக்குது. சொக்கத்துக்கால போகிறனா கிடக்குது. பார்க்கும்போது பாருங்கள் அந்த கேபிளை பாருங்கள். அந்த சைட்டுக்கு பாருங்கள் எத்தனை கேபிள் வயர்கள் போட்டு இந்த பாலத்தை கட்டி இருக்கிறார்கள் பாருங்க. அப்போ இவ்வளோ லட்சம் செலவாகிட்டு இந்த பாலத்துக்கு சொல்லுங்க. அமெரிக்கன் தான். அமெரிக்கன் தன்னுடைய நாட்டை அந்த மாதிரி டெவலப் பண்ணி வச்சுக்கிறான். எல்லாத்தாலையும் டெவலப் பண்ணி வச்சுக்கிறான் பாருங்கள். இந்த சைட்டால் பாருங்கள். சிலர் இங்கே பாருங்க எப்படி இருக்குது இந்த பாலம். சூப்பர் தொங்கு பாலங்கன கிடைக்கு. இதுக்கு போகும்போது சும்மா அமேசிங்காக இருக்குன்றது. பார்க்கும்போது சும்மா சூப்பராக இருக்குது. அம்மாடி சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க எப்படி இருக்குதாண்டு. அப்போ பார்க்கவே ஒரு அதுக்கால போய்க்க தான் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அதுக்கால போகும்போது சும்மா மைண்ட் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கால உள்ளிட்டு என்ட்ரன்ஸ் பண்ணும்போது சும்மா சூப்பராக இருந்துச்சு. இங்கால பாருங்க என்ன சூப்பராக இந்த இடம் பாருங்க எப்படி இருக்காருன்னு சொல்லி. இது நாங்கள் இங்கே என்ன சொன்னால் ஒரு கோயிலுக்கு கொண்டு போகிறோம்னு தானே சொன்னோம். நாங்கள் சுவாமி நாராயணருக்கு போய் கொண்டிருக்கிறோம். அது கொஞ்சம் தூரம் 1 மணி தியானம் ஓடினா தான் அந்த சுவாமி வேணும். அதன் காரணம் நாங்கள் அந்த சுவாமி நாராயணருக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே அந்த வீடியோ உங்களை நான் போட்டு இருக்கிறேன். மேலக்க பாருங்க சும்மா சூப்பராக இருக்குது. பார்க்கும்போது அழகாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து கொண்டு இருக்கின்றோம். அடிக்கடி தண்ணியும் குடிச்சு கொண்டு அதோட வந்து அடிக்கடி பிரேக்கம் எடுத்துக்கொண்டு அடிக்கடி மெட்டோனா செஞ்சு இது என்ன நினைக்கிறீங்க? அங்கே பாருங்க இது என்ன சொல்லுங்க. அப்போ அங்கே தண்ணி சேகரித்து இந்த பெரிய ஒரு இதில் வைக்கிறது ஒரு பெரிய டேங்க் கணக்கு ரவுண்ட் கணக்கு இருக்கும். அந்த ரவுண்டுக்கு தண்ணி சேகரித்து வைக்கிறது. இப்போ இந்த வீட்டு தேவைகளுக்கு இந்த தண்ணி போய் கொண்டிருக்கும். எல்லாருக்கும் போய் கொண்டிருக்கும். இப்படி பெரிய பெரிய டேங்கள் எல்லாம் அப்படி ரவுண்டில் இருக்கும். நான் ஏதோ முட்டையாக்கணும்னு நினைச்சேன். அப்படி முட்டை ரவுண்டில் இருக்கிறபடியே நான் அது முட்டையை நினைச்சேன். இங்கே பார்த்தீங்களா சுவாமி நாராயணருடைய கோயில் வந்துட்டுது பார்த்தீங்களா? இதுதான் வெளி வீதி. இந்த கோயிலுக்கு தான் நாங்கள் வந்த நாங்கள். இது வந்து இந்த கோயில் வந்து பெருசாக உங்களுக்கு போட்டு இருக்கிறேன்னு போய் பாருங்க. உங்களை பார்க்காத நீங்கள் எல்லாம் பாருங்க. அதில் போய் பாருங்க. நல்லா இருக்கும். கோயிலை பார்க்கும்போது ஆசையாக இருக்குது. நல்ல பளிங்களால் ஆக்கப்பட்ட கோயில். ஏக்கர் கணக்கில் இருக்குது பாருங்க. இவ்வளோ ஏக்கர்னு பாருங்க. இவங்க இந்தியர்கள் எல்லாம் அவர்கள் தாங்கள் வந்த காலத்தில் இதை பெருசாக அவர்கள் வாங்கி கட்டிட்டார்கள். இப்போது வந்து பளிங்கு அவர்கள் வந்து பணக்காரரானே. யாரை பார்த்தாலும் பணக்காரரானே. பணம் தானே. அப்போ அந்த பணமே இங்கே விளையுது. இங்கே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே பளிங்கால் தான் இருக்கும். வீடியோக்கள் எடுக்க விடாயினம். இப்போ இன்டர்ன்ஸுக்கு உள்ளுடலாம் ஒன்று நான் கேட்குறேன். அதை சொல்ல இந்த பக்கம் போய் சொல்லி வணக்கம் சொல்கிறார். கோன்றார். அப்போ நாங்கள் இந்த பக்கம் போகணும் நாங்கள். ஆனால் பக்கத்தில் காரை கொண்டு விட்டுட்டும் போகலாம். இதால் போகிறதும் ஈஸியாக இருக்கும். இதில் வந்து பஸ்ஸும் வரும். ஹேண்டிகேப் பஸ் வரும். வந்து ஏற்றி கொண்டு போவோம். அதிலே மீறிக்கொண்டு உள்ளுக்க போகலாம். கோயிலுக்குள்ளே போகலாம். நாங்கள் இதை கொண்டே காரை பார்க் பண்ணி போட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் அங்கால போனால் ஒரு சும்மா ஒரு வேலியனை கொண்டு வரும். அந்த வேலிக்கால போய் அங்கால போனால் சுவாமி நாராயணர்கிட்ட கோயில் வருகின்றது. இங்கே எல்லா இடத்துலையும் சென்டி போஸ் இதற்கு மாக்கள் இருப்பார்கள். அவர்கள் சொல்லி கொண்டு இருப்பார்கள். இந்த பக்கத்தால் பொங்கோ அந்த பக்கத்தால் பொங்கோண்டு எல்லாம் சொல்லி கொண்டிருப்பார்கள். ஒன்று செய்யலாம். ஏற்கனவே சோத்தி என்று சொல்லி வலிக்கிறதாக போனோம்னா நாங்கள் வந்து அங்கே முன்னு கொண்டே விடலாம்.
ஏனெண்டா சோத்தி இருந்தது வெளிக்கிட்டு போனால் அவர்கள் விட்டுடுவார்கள். அதனுடைய நாங்கள் முன்னுக்கு எடுத்துக்கொண்டே காரை விடலாம். ஆனால் அப்படி இருந்து நாங்கள் இதில் பார்க் பண்ணி போட்டு போகிறோம். என்னன்னு சொன்னால் ஈஸி தானே, அதனுடைய இதில் பார்க் பண்ணி போட்டு போகிறோம். பாருங்கள், இதில் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த சைட்டால் நடந்துட்டு போகிறோம். எல்லோரும் தான் இதில் பார்க் பண்ணுறார்கள். ஓகே, பார்க் பண்ணியாச்சு. இந்த மானெல்லாம் தலானே உணர்ந்தவன் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறார் முன்னுக்கு. இப்போ நாங்கள் நடக்க போகிறோம், நடக்கட்ட போகிறோம். கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு நடக்க போகணுங்க. பாருங்க, எல்லோரும் நடக்கினா நாங்களும் நடக்க போன்றோம். ஓகே, இப்போது என்னென்றால் உங்களுக்கு கனடா காகம் காட்டினான். ஆனால் இங்கே அமெரிக்காவில் காகம் இருக்குது பாருங்க இப்படி என்று. ஆனால் அமெரிக்கா காகம் என்ன செய்யுமெண்டா கா என்று கத்தாது. அது இங்கிலீஷ்லாம் பேசும். அந்த அமெரிக்கா காகத்தை கம்மென்று சொன்னால் வெறும் பாருங்க அங்கே வருது பார்த்தீங்களா. அப்படித்தான் நாங்கள் அமெரிக்கா காகங்கள் இங்கிலீஷ் தான் பேசுன்றது, தமிழ் பேசுகிறதை காணவில்லை நான். ஏன்னா இங்கிலீஷில் போட்டால் தான் அது சாப்பிடுது. அதானவடையத்தான். இப்போ என்ன செய்வோம் என்றால் இனி அடுத்த இன்னொரு கோயிலுக்கு போகிறோம். அது துக்கியம்மன் கோயில். அந்த கோயில் அடுத்த வீடியோவில் நான் காட்டுவேன். அந்த கோயிலையும் நீங்கள் அடுத்த வீடியோவில் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Take the interchange on the right. Then take the ramp. இல்லை, கமராவில் தான் கிடக்குது. ஏறு 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 ஏறு. எங்கே போகிறேன்? எவ்வளோ கவனம் போகணும் என்னங்க. GPS local road போதும் இல்ல தானே இப்படி தானே போற நீங்க. In a quarter mile, use the right lane to take